விக்ரம் வேதாவை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அமைதியாயிரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு கோகிலா வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, என்ன எங்களை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கல்ல வேதாக்கு குழந்தையே பிறக்காதுன்னு. இப்போது நாங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வேதாக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்படியே கோகிலா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேதாவை கூட்டிகிட்டு வராரு. வேதா பயங்கரமாக பாசத்தோடு அப்படியே விக்ரமை பார்க்குறாங்க. காரில் உட்காந்துட்டோன்னே அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ வேதா அப்படியே நினைக்கிறாங்க, விக்ரம் காப்பாற்றினது எல்லாத்தையுமே, மருந்து கொடுத்தது, குளிக்க தண்ணி கொடுத்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே வராரு. அப்படியே விக்ரம் கை மேலேயே வேதா தூங்கிட்டாங்க. வேதாவை அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு உட்கார வைக்கிறாரு. வேதா அப்படியே எழுந்துட்டாங்க. என்ன ஆச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வீடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, டாக்டர் எனக்கு செக் பண்ணியிருக்காங்க, என்ன ரிசல்ட் வரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அதுக்கு கஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்க 2 பேர் வரட்டும், வந்தால் எந்த கொஷினும் கேட்காத, அவங்களே பதில் சொல்லட்டும், அவங்கள ஏதாவது கேட்டு மனசை மட்டும் நோக்க அடிச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே விக்ரம் வேதா 2 பேருமே வராங்க. வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. சரி இருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே குடிக்கிறாங்க. 2 பேருமே சோகமாக இருக்காங்க. என்னாச்சு நீங்கள் போனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அமைதியாக இரு அப்படின்னு கஜா சொல்கிறாங்க. இல்லை டாக்டர்கிட்ட போனீங்களே, ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பயங்கரமாக வேதா சிரிக்கிறாங்க. வேதா சிரித்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்னாச்சு ரிசல்ட்? ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வேதா விக்ரம் 2 பேருமே சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரங்கநாயகி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி வேதா பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் போனோம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட. என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க. நாகி கேட்குறாங்க. இல்லை டெஸ்ட்டு எல்லாமே சூப்பராக, குழந்தை கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரங்கநாயகி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னல எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும், வாங்க எல்லோரும் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு குறைய நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா, இன்றைக்கி அந்த குறைய சரியாயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுளே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கஜா சொல்கிறாங்க, ஏழுமலையானே ரொம்ப ரொம்ப நன்றி, என்னோட மருமகளை நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமி வேண்டிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. விக்ரம் வேதாவை பார்க்குறாரு. அப்போ வேதா நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் விக்ரம், நீங்கள் இல்லைனா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. விக்ரமும் பார்க்குறாரு, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ வீட்டுக்கு வா, சரியா உனக்கு நான் ஸ்வீட்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. நல்லபடியாக உன்னோட அத்தை உனக்கு எல்லாமே செஞ்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே நடந்த எல்லாத்தையுமே விக்ரம் சொல்கிறாரு. நாங்கள் அங்கே போனோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க, அது மட்டும் கிடையாது, அந்த குடிசை எல்லாமே தீ பிடிச்சிடுச்சு, அதில் வேதா மாட்டிக்கிறத நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு விக்ரம். அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.